Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது ப்ரோஸ் in the age of Shakespeare. ஸோ ட்ராமா பற்றி டீட்டெயில் ஸ்டடி நம்ம கொடுத்தாச்சு. இப்போ ஷேக்ஸ்பியர் பற்றி பார்த்துட்டோம், பென் ஜான்சன் அண்ட் அதர் ட்ராமாட்டிஸ்ட் பார்த்துட்டோம். பொயட்ரியில் நம்ம சிட்னி, நம்ம ஸ்பென்சர், அந்த மாதிரி கிரேட் ரைட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ப்ரோஸ் இந்த ஜான்ரா மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியிருந்தது. ஸோ வி ஆர் கோயிங் டு லுக் அட் திஸ் ஜான்ரா ஆஃப் திஸ் ஏஜ். ஏன்னா இந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ படிக்கிறோம் பாருங்கள். பொயட்ரிக்கு தனியாக ஒரு எபிசோட் படித்தாச்சு, ட்ராமாக்கு 2 எபிசோட்ஸ் பார்த்துட்டோம், இப்போ ப்ரோஸுக்கானது பார்க்குறோம். ஓகே, ஸோ ப்ரோஸ் இன் த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். ஸோ ஃப்ரான்சிஸ் பேக்கன் அண்ட் அதர்ஸ். ப்ரோஸ் ரைட்டர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரோஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன். ஓகே, ஸோ அவரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். Right. So before entering into the episode or into my slides, kindly subscribe my channel. ப்ரோஸ் இன் த ஏஜ். ஸோ ப்ரோஸ் வந்து அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருந்தது, இந்த ஏஜில் வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கலாம். த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் வாஸ் நோன் ஃபார் இட்ஸ் இமேஜினேட்டிவ் அவுட்லெட் ஆஃப் ட்ராமா. ட்ராமா தான் ரொம்ப அதிகமாக வந்து மக்களால், ஏன்னா அந்த டைமில் தான் ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர் வருது, மக்கள்லாம் கவரப்பட்டாங்க, ட்ராமானால ஈர்க்கப்பட்டாங்க, அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மாறிட்டு இருந்தது. ஸோ எல்லாரும் வந்து ட்ராமா மேலே ஒரு விருப்பமாக, இமேஜினேட்டிவ் இந்த கிரியேட்டிவ் பவர் இருந்தவங்க எல்லாம் டிராமாஸ் நிறைய எழுதிட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயம் ப்ரோஸ், மற்ற போயம்ஸும் வந்தது, அதே மாதிரி ப்ரோஸ் எழுதினவங்களும் இருந்தாங்க. இட் வாஸ் ஆல்சோ ஆக்டிவ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் ப்ரோஸ் ஃபிக்ஷன். ப்ரோஸும் எழுதுனாங்க, ப்ரோஸ் ஃபிக்ஷன் எழுதுனாங்க. ஸ்டோரிஸ், ப்ரோஸ் ஸ்டோரிஸ், அதாவது இதெல்லாம் வந்து நாவல்ஸோட முன்னோடிகள். நாவல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, நாவல்லா, புதினம்னு சொல்றோம், நாவல்ஸ்ன்னு சொல்றோம், ஃபிக்ஷன்னு சொல்றோம். இதோட முன்னோடிகள்லாம் ப்ரோஸ் ஃபிக்ஷனா இந்த பீரியட்லயே 1-2 வந்திருக்கு. மெனி டிரான்ஸ்லேட்டட் த ஒர்க்ஸ் ஆஃப் இட்டாலியன் அண்ட் ஸ்பானிஷ் ரொமான்ஸ். ஸோ இட்டாலி, ஸ்பானிஷ்ல இந்த மாதிரி கதைகள், ப்ரோஸ் ஸ்டோரிஸ் நிறைய வந்தது. அதை நிறைய பேர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க இங்கிலீஷ்ல. இட்டாலியன் நாவெல்லா, அதாவது இட்டாலியன்ல வந்து நாவெல்லான்னு சொல்லுவாங்க, நாவல்ஸ், அதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் ப்ரோஸ்ல தானே வரும். ஸோ ஷார்ட் ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோஸ் ரொமான்சஸ் ஆஃப் த பீரியட். அப்போ ஒரிஜினல் ப்ரோஸ் ரொமான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜான் லில்லி எழுதின ப்ரோஸ் ரொமான்ஸ் வந்து ரொம்ப பிரபலமா இருந்தது. நிறைய பேர் எழுதியிருக்கலாம், இருந்தாலும் நம்ம ரொம்பவே நோட் பண்ண வேண்டியது, இல்ல ரொம்பவும் பிரபலமா இருந்தது வந்து ஜான் லில்லியோட Euphues, Anatomy of Wit, and its sequel Euphues and his England. So Euphuesல பார்ட் 1 வந்து வெறும் Euphues அப்படின்னு வருது, அதோட பார்ட் 2 வந்து Euphues and his England அப்படின்னு வருது. அப்புறம் Anatomy of Witன்னு இன்னொரு ஒர்க் எழுதியிருக்கிறாரு. ஸோ மொத்தம் 3 ப்ரோஸ் ரொமான்சஸ், ரொம்ப முக்கியமான ப்ரோஸ் ரொமான்ஸ் ஆஃப் லில்லி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். த ஸ்டோரி ஆஃப் Euphues and his London. இந்த ஸ்டோரிஸ பத்தி ஒரு சின்ன ஐடியா நம்ம பார்த்துக்கலாம். In Euphues, an young aristocratic Athenian sets on his travels. The first story இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா இவர் ஏத்தன் நகரத்தை சார்ந்தவர். எத்தீனியன் அப்படின்னா ஏத்தன் நகரத்தை சார்ந்த Euphues அப்படிங்கிற யங் அரிஸ்டோகிராட்டிக் யங் மேன். அரிஸ்டோகிராட்டிக்னா பணக்கார ஒரு ஏத்தன் நகரத்தை சார்ந்தவன் தான் Euphues. அவன் வந்து நிறைய வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்றான். அப்போ வந்து நேபிள்ஸ் நகரத்துல ஒருத்தரோட ரொம்ப நெருக்கமாகிறான். அவங்க பேர் வந்து பிலாட்டஸ். அவரோட நிறைய with whom he has lengthy conversations on ethical, moral and philosophical issues. இந்த டிராமா பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரியும் போகும், பட் இருந்தா கூட முக்கியமா அதிகமா கான்வர்சேஷன்ஸ் தான் இருந்துகிட்டே இருக்கும். மாரல் விஷயங்கள் பத்தி, எத்திக்கல் விஷயங்கள் பத்தி, philosophical issues பத்தி, இது எல்லாமே, அதாவது எப்படி வாழணும், மாரல் லைஃப் எப்படி இருக்கணும், தத்துவார்த்த ரீதியான தர்க்கங்கள்லாம் நிறைய வந்து அந்த புக்ல வந்து போகும். He returns to Athens leaving behind a pamphlet to Philotas. அவர் வந்து திரும்ப ஏத்தன் நகரத்துக்கு திரும்ப வந்துட்டாரு Euphues. ஆனா வர்றதுக்கு முதல்
பிலாட்டஸ்க்கு அவரோட ஃப்ரெண்ட் பிலாட்டஸ்க்கு ஒரு பேம்ப்ளெட் விட்டுட்டு வர்றாரு. ஒரு ஒரு சின்ன ப்ரோஸ்ல ஒரு லெட்டர் மாதிரி எழுதுறது தான் பேம்ப்ளெட். இட் டிஸ்கிரைப்ட் அ கூலிங் கார்ட் ஃபார் பிலாட்டஸ் அண்ட் ஆல் ஃபாண்ட் லவர்ஸ். அது வந்து ஒரு கூலிங் கார்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு தகவல் அறிக்கை மாதிரி ஒரு சின்னதா ஒரு பிலாட்டஸ்க்கு ஒரு லெட்டர் மாதிரி விட்டுட்டு அவர் வருவார். The book on the whole is a sort of love story. On the whole பார்த்தா இது லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஆனா எந்த ஆக்ஷனுமே பெருசா இருக்காது. ரொம்ப நம்மளுக்கெல்லாம் இப்ப எல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இட் இஸ் ஃபுல் ஆஃப் என்லெஸ் டிஸ்கர்ஸ் அண்ட் மாரலைசிங்ஸ். என்ன நல்ல விஷயத்த போதனை பண்ற மாதிரியே தான் இருக்கும். மாரலைஸ் பண்ற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி பேச்சுகள்லாம் முடிவில்லாம போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். என்லெஸ் டிஸ்கோர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்ததா Euphues and his London. இது வந்து செகண்ட் அதோட சீக்வன்ஸ் Euphuesோட சீக்வன்ஸ் அதோட செகண்ட் பார்ட்டா எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் பார்ட் Euphues visits London. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் எங்க போறாரு? நேபிள்ஸ் போறாரு. செகண்ட் பார்ட்ல அவர் லண்டன் போறாரு. இது 1 மார்க் கொஸ்டினா இருக்கும், கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல Euphues goes to Naples and in the second part he visits London. அடுத்ததா Euphues எந்த ஊர்க்காரர்னா ஏத்தன் நகரத்தை சார்ந்தவர். he is an Athenian. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. and he gives a long description of the country, the court and the manners of England. ஸோ அவரோட description இந்த செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா the டைட்டிலே தெரியும், Euphues and his London சொல்லியிருக்கு. ஸோ லண்டன் நகரத்தை பத்திய எல்லா விஷயங்களும் சொல்றாரு, டெஸ்கிரிப்ஷன் சொல்றாரு, அந்த கோர்ட் அரசவை எப்படி இருந்ததுன்னு சொல்றாரு, மேனர்ஸ் ஆஃப் இங்கிலாந்து சொல்றாரு. இதெல்லாம் சொல்றப்போ லில்லி என்ன பண்றாரு? அவர் டைம்ல இருந்த அரசவை பழக்க வழக்கங்கள், அவங்க நாட்டு மக்கள் எல்லாத்த பத்தியும் அவர் வந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஸோ ஹட்சன் ஃபீல்ஸ் வெரி ப்ரவுட் தட் இன் லில்லிஸ் டைம் ஹிஸ் கண்ட்ரி வாஸ் அ பாரடைஸ் அண்ட் ஹிஸ் இன்ஹெபிட்டன்ஸ் வேர் எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆல் வெர்ச்சூஸ். ஸோ ஹட்சன் இருக்கிறார்ல, நம்ம அந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பத்தி புக் எழுதின ஹட்சன், அவர் வந்து ரொம்ப ப்ரௌடா சொல்லி இருந்திருப்பாரு. பாரு, லில்லியோட பீரியட்ல எங்க நாடு வந்து சொர்க்கமா இருந்திருக்கு, சொர்க்க பூமியா திகழ்ந்திருக்கு, மனுஷங்கள்லாம் அவ்வளோ நல்லா இருந்திருக்காங்க. அவர் அப்படிதான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஜான் லில்லி மக்களை பத்தி டிஸ்கிரைப் பண்ணதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த நாடு வந்து ரொம்ப புனித பூமியா அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? ours was a paradise and its inhabitants were embodiment of all virtues. நல்ல குணங்கள் நிறைந்த மக்கள் நிறைய இருந்தாங்க, எங்கள் நாடே சொர்க்க பூமியா இருந்ததுன்னு ஹட்சன் வந்து பெருமையா சொல்றாரு. It went through 10 editions which was the greatest record of the times. இந்த Euphues and his London பாத்தீங்கன்னா 10 editions போயிருக்குதாம். அப்பவே வந்து 10 edition அந்த புக் வந்து வித்து தீர்ந்து 10 editions போட்டாங்க. எவ்ரிபடி ரெட் த புக். நிறைய முக்காவாசி அந்த நாட்டுல இருந்த படிக்க தெரிஞ்சவங்க எல்லாமே அந்த புக்கு வாசிச்சிருந்தாதான் ஒரு பெருமன்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. விமன் யூஸ்ட் இட் அஸ் அ மாரல் ஹேண்ட் புக். இதை வந்து ஃபாலோ பண்ணணும், வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு இது தேவை அப்படின்னு அது ஒரு ஹேண்ட் புக், கையில எப்பவும் வச்சிட்டு இருக்க புக் மாதிரி வச்சிட்டு இருந்தாங்க, கைட் மாதிரி வச்சிருந்தாங்க. இட் வாஸ் அ கைட் டு பொலைட் பிஹேவியர் அண்ட் அ மாடல் எலகன்ஸ் இன் ஸ்பீச் அண்ட் ரைட்டிங். ஒரு பொலைட் பிஹேவியர், நீட்டா ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கணும்ன்றத சொல்லி தந்தது. அடுத்ததான் நல்ல எலகண்டான ஒரு ஸ்பீச், ஒரு ஸ்டைலா பேசுறது, எழுதுறது, இந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஹேண்ட் புக் மாதிரி, அது கைட் மாதிரி அது யூஸ் ஆச்சு. லில்லி ஸ்டைல் வாஸ் வெரி ஃபேமஸ். லில்லியோட ஸ்டைல் வந்து ரொம்ப ஃபேமஸா அப்ப வந்து போற்றப்பட்டது. அந்த டைம்ல வந்து அவரோட ரீஃபைன்ட் வெர்னாகுலர் டங், ரொம்ப ஸ்டைலான ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த ஸ்டைல என்ன, அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? Euphuism. ஏன்னா Euphues பேசுறதுனால இந்த லாங்குவேஜ் எப்படி சொல்றாங்க? Euphuism அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே பூசி மெல்லிக அழகா சொல்றதுதான் Euphuism. இன்னைக்கும் அந்த டேர்ம் இருக்கு. Euphuismன்றது ஒரு விஷயத்தை வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அவர் வந்து மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்றத வந்து ரொம்ப அழகா இயற்கை எய்தினார், இறைவனடி சேர்ந்தார் அப்படின்ற ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த கூட, ஒரு மனசுக்கு இது பண்ற ஒரு விஷயத்த கூட, வருத்தத்தை தர ஒரு விஷயத்த கூட அதை அழகா சொல்றதுதான் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதுதான் Euphuism அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்டா ஒரு சில விஷயங்களை படக்குன்னு சொல்ல முடியாது, அதை வந்து அழகா நீட்டா ஒரு கஷ்டமான விஷயத்த நீட்டா சொல்றதுதான் Euphuism. ஸோ அந்த ஸ்டைல் வந்து Euphues பேசினதுனால அந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்பீச்சுக்கு Euphuismன்ற பேர் வந்தது.
Euphuism was characterized with excessive use of antithesis, alliteration, similes, wordplay and punning. So Euphuismல பாத்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது, நிறைய கேரக்டரைஸ் அதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, நிறைய குணாதிசயங்கள் இருக்கு Euphuismக்கு. ஆன்டிதெசிஸ், அல்லிட்ரேஷன், அதாவது அந்த வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும், நிறைய சிமிலிஸ் யூஸ் பண்ணி பேசுறது, வேர்ட் பிளே இருக்கும், வார்த்தை ஜாலங்கள், வார்த்தை விளையாட்டு, இதெல்லாம் யூஸ் பண்ணி பேசுறது தான் Euphuism ஸ்டைல். ஓகே, அடுத்து சர் பிலிப் சிட்னிஸ் ஆர்கேடியா, இது வந்து இன்னொரு ப்ரோஸ் ஒர்க் அந்த பீரியட்ல வந்தது. சிட்னிஸ் ஆர்கேடியா வாஸ் ரிட்டன் அபவுட் 1581 பட் வாஸ் பப்ளிஷ்ட் ஒன்லி ஆஃப்டர் 1613. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் ஆகுது, பட் 1581 எல்லாம் அவர் எழுதிட்டாரு. இட் கேரிஸ் த ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் த ஓல்டர் ரொமான்சஸ் ஆஃப் ஷிவல்ரி, அதாவது ஓல்டர் ரொமான்சஸ், மெடிவல் ரொமான்சஸ் சொல்லுவாங்க, அதாவது இந்த 12th செஞ்சுரிக்கு முன்னாடி இருந்த ஸ்டோரிஸ். அப்படியே நிறைய அந்த ஒரு ஒரு கிங் போய் நிறைய விஷயங்களை 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டின்ற மாதிரி போற கதைகள் தான் ஓல்டர் ரொமான்சஸ் ஆஃப் ஷிவல்ரி. சிட்னிஸ் ப்ரோஸ் இஸ் ஆஃப் ஆர்னேட் அண்ட் பொய்டிக்கல் கைண்ட். சிட்னிஸ் ப்ரோஸ் வந்து ரொம்பவே ஸ்டைலிஷா இருக்கும், ரொம்ப ஆர்னமெண்டலா இருக்கும், ரொம்ப அலங்காரமா இருக்கும். நம்ம இப்ப ஜான் லில்லி படிச்சிட்டோம், அவரோட யுஃபியிசம் படிச்சிட்டோம், இப்ப பிலிப் சிட்னியோட ஆர்கேடியா படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஆர்கேடியா, அதாவது சிட்னியோட ப்ரோஸ் வந்து ஆர்னேட்டாவும் பொயட்டிக்கலாவும் இருக்கும். ப்ரோஸ் தான், ஆனா பொயட்டிக்கலா இருக்கும். இட் ஸ்ட்ரைக்ஸ் பியூட்டிஃபுல்லி இன் சம் பிளேசஸ் அண்ட் இன் த லாங் ரன் பிகம்ஸ் வியரிசம். சில இடங்கள்ல ரொம்ப அழகா இருக்கும், சில இடங்கள்ல ரொம்ப இழுவையா தெரியுது. டோட்டலி இன் வாண்ட் ஆஃப் சிம்பிளிசிட்டி அண்ட் ரெஸ்ட்ரைண்ட், அதாவது குறித்த நேரத்துல குறித்த இடத்துல முடியல, அப்படியே இழுத்துட்டே போகுது. ரெஸ்ட்ரைண்ட் இல்ல, அடுத்தது சிம்பிளிசிட்டி இல்ல, சிம்பிளாவே இல்ல அவரோட ப்ரோஸ். இது வந்து ஆர்கேடியாவோட மைனஸ் பாயிண்ட்ஸா நம்ம பாக்குறோம். ஓகே, அதர் ப்ரோஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி விட்ஸ்ல கிரீன், நம்ம லில்லியும் யூனிவர்சிட்டி விட் தான், அவரை தான் முக்கியமான ப்ரோஸ் ரைட்டரா நம்ம பாக்குறோம், ப்ரோஸ் ரொமான்ஸ் ரைட்டரா பாக்குறோம். அடுத்து வேற யாரு வந்து ப்ரோஸ் எழுதியிருக்காங்கன்னா கிரீனும் லார்ட்ஜும் எழுதியிருக்கிறாங்க. லார்ட்ஜோட ரோசாலண்ட், Euphues' golden legacy, Green's Pandasto, The Triumph of Time are some examples. Okay, இதெல்லாம் வந்து லார்ட்ஜோட ஒர்க். பாருங்க, லார்ட்ஜோட ஒர்க் வந்து ரோசாலண்ட்னு ஒரு ஒர்க். அடுத்து Euphues' golden legacy அப்படின்னு ஒன்னு எழுதியிருக்கிறாரு. கிரீன்ஸ் கிரீன்னா இன்னொருத்தர் ராபர்ட் கிரீன் ஒருத்தர், அவர் வந்து பேண்டாஸ்டோ அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காரு. தி ட்ரையம்ஃப் ஆஃப் டைம் அப்படின்னு எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து மற்ற ப்ரோஸ் ஒர்க்ஸா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரோசாலண்ட் அப்படிங்கிற இந்த லார்ட்ஜ் எழுதின ரோசாலண்ட் தான் ஷேக்ஸ்பியரோட அஸ் யூ லைக் இட்டுக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுச்சு. அதாவது அதை வந்து ஒரு அவுட்லைன், அதுல இருக்க ஒரு சில விஷயங்களை எடுத்துதான் ஷேக்ஸ்பியர் பாலிஷ் பண்ணி அஸ் யூ லைக் இட் கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த ட்ரையம்ஃப் ஆஃப் டைம்ல இருந்தோம், பேண்டஸ்டோல இருந்தோம், அவரு வின்டர் ஸ்டேலுக்கான ரா மெட்டீரியல்ஸ் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டாரு. தாமஸ் நாஷோட த அன்பார்ச்சுனேட் டிராவலர் ஆர் த லைஃப் ஆஃப் ஜாக் வில்டன், இவரும் வந்து யூனிவர்சிட்டி தான் தாமஸ் நாஷ். இவரோட அன்பார்ச்சுனேட் டிராவலர், otherwise it's also called as the life of Jack Wilton. So இந்த நேம்ஸ் பாத்துக்கோங்க, இதுல ஏதாவது ஒண்ணு கேட்டு the other name கேட்கலாம். The unfortunate travelerக்கு இன்னொரு நேம் பாருங்க, The life of Jack Wilton. It's a rambling record of adventure on the continent. It is the earliest example of பிக்காரஸ்க் நாவல். பிக்காரஸ்க் நாவல்ல முன்னோடியா இந்த தாமஸ் நாஷோட த அன்பார்ச்சுனேட் டிராவலரை பார்க்கலாம். அடுத்ததா நம்ம முக்கியமான ஆத்தருக்கு வந்துட்டோம், பிரான்சிஸ் பேக்கன். இவரு தான் வந்து இன்னைக்கு எபிசோடோட ஹீரோ. ஸோ இவரோட லைஃப் தான் முதல் தெரிஞ்சுக்க போறோம். So he is called as the father of English essays. English essays ஓட father Francis Bacon தான். He is the principal prose master of his time. He is the son of a famous lawyer. So இதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். Bacon was born in the year 1560 on 22nd January 1560ல பிறந்திருக்கிறாரு. ஈவன் ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடியே பிறந்துட்டாரு. ஓகே, 1564ல தான் ஷேக்ஸ்பியர் பிறந்திருப்பாரு, இவன் 1560ல எல்லாம் பிறந்துட்டாரு. He attracted the attention of the queen and she used to call him her young lord keeper. சின்ன வயசுலயே வந்து அவரோட அறிவெல்லாம் வந்து குவீனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு, எலிசபெத் I. ஸோ
அவங்க அப்பா வந்து கோர்ட்ல பெரிய பொசிஷன்ல இருந்தாரு. ஸோ இவரும் அடிக்கடி கோர்ட்டுக்கு போய் வந்துட்டு இருந்தாரு. இவரோட அறிவும் வந்து குயினை ரொம்ப ரசிக்க வச்சது. அதனால அவங்க எப்படி கூப்பிடுவாங்கன்னா, த யங் லார்ட், மை யங் லார்ட் கீப்பர் அப்படின்னு சொல்லி, யங் லார்ட் கீப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹிஸ் ஃபாதர் வாஸ் த கீப்பர் ஆஃப் த கிரேட் சீல் ஆஃப் இங்கிலாந்து. அந்த கிரேட் சீல் வைக்கிறவர், இங்கிலாண்டோட அந்த முக்கியமான இடத்துல எல்லாம் அந்த சீல் வைக்கிறவர், அவர் ஒரு லாயரு. அந்த முக்கியமான அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, அக்ரிமெண்ட்ஸ் மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து அதை படிச்சு பார்த்து அந்த சீல் வைக்கிறவர் யாரு அப்படின்னு சொன்னா, நம்பிக்கைக்குரிய ஒரு போஸ்ட்ல இருந்தவர் அவங்க அப்பா தான். அவர் வந்து ஒரு லாயர். பிரான்சிஸ் பேக்கன் வாஸ் எஜுகேட்டட் அட் ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜ். ஸோ அவர் பெரிய பணக்காரர் தான். அவங்க அப்பா ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தாரு. அதனால பிரான்சிஸ் பேக்கன் வந்து ஹி ஸ்டடிட் அட் ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜ், நல்ல காலேஜில் அவருக்கு எஜுகேஷன் கிடைச்சது. ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் ஹி சோஸ் லா அஸ் ஹிஸ் கெரியர். ஸோ அப்பா இருந்ததுக்கு அப்புறம் இவரும் லாவ் அவரோட ப்ரொஃபஷனை எடுத்துக்கிறாரு. ஹி வாஸ் கால் டு த பார் இன் 1582 அண்ட் பிகேம் குவீன்ஸ் கவுன்சில் இன் 1589. கால் டு த பார் இன் 1582னா பார் கவுன்சில் சொல்லுவாங்க, லாயர்ஸ் கவுன்சில். லாயரா அவரை ஏத்துக்கிறது எப்போனா 1582ல. அடுத்ததா குவீனுக்கு வந்து கவுன்சிலா லாயரா எப்ப மாறுறாருன்னா 1589ல மாறுறாரு. ஸோ ரொம்ப சீக்கிரமே அவர் வந்து என்னவாயிட்டார் அப்படின்னு சொன்னா, அரசவையில ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனுக்கு போயிட்டாரு. அட் திஸ் டைம் ஹி பிகேம் அன் ஆரேட்டர் இன் த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். ஸோ பார்லிமெண்ட்ல வந்து ஆரேட்டரா இருக்கிறாரு. முக்கியமான நேரங்கள்ல பேசக்கூடிய தகுதியெல்லாம் அவருக்கு இருந்தது. ஆஃப்டர் த சக்சஷன் ஆஃப் ஜேம்ஸ் ஒன் ஹி ரோஸ் இன் ஃபேவர் அண்ட் ஃபார்ச்சூன். ஸோ குவீன் இறந்ததுக்கு அப்புறமும் இவருக்கு வந்து அவரோட புகழ் நிக்கல. ஜேம்ஸ் ஒன் பீரியட்ல இன்னமே நல்ல ஃபேவர் அவருக்கு கிடைச்சது. ஹி வாஸ் நைட்டட் இன் 1603. ஓகே, 1603ல தான் ஜேம்ஸ் ஒன் அக்சஸ் பண்றாரு த்ரோனை. அந்த பீரியட்ல நைட் பட்டம் அவருக்கு கிடைக்குது. நைட் பட்டம்ங்கிறது, சர் பட்டம்ங்கிறது பெரிய விஷயம். இப்போ அட்டார்னி ஜெனரல் பதவி வந்து 1630ல கிடைக்குது. பிரைவேட் கவுன்சிலர் ஆஃப் த கிங் எப்போ மாறுறாருன்னா 1616ல மாறுறாரு. ஹி பிகேம் லார்ட் கீப்பர் இன் அவங்க அப்பா வகிச்ச பதவி தான். லார்ட் கீப்பரா எப்போ மாறுறாருன்னா 1617ல. லார்ட் சான்சலர் அண்ட் பேரன் வெர்லம் அப்படிங்கிறதா 1618ல இருக்கிறாரு. அண்ட் பிகேம் கவுண்ட் சென்ட் ஆல்பம்ஸ் இன் 1621. அடுத்தடுத்து பெரிய பெரிய பொசிஷனுக்கு போயிட்டே இருக்கிறாரு. நல்ல கவுண்ட் வரைக்கும் போயிடுறாரு. லார்ட் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்டுக்கு, செயின்ட் ஆல்பம்ஸ்ன்றது சர்ச்சா ஸ்டேட்டான்னு தெரியல, பட் ஒரு முக்கியமான பதவியெல்லாம் அவருக்கு வந்து தேடி வந்துட்டே இருக்கு. இந்த நேரத்துல தான் ஒரு பெரிய சறுக்கல், a sudden crash. He was impeached before the House of Lords on various charges of official malpractice. So அவரோட பணபலத்தையும் அவரோட பதவியை வச்சு நிறைய அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் மால்பிராக்டிஸ்க்காக அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டார். He offered no defense and was sentenced to a fine of 40,000 pounds. அவருக்கு வந்து வாதாட முடியல. மேபி அவர் தப்பா ஒத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு 40,000 பவுண்ட்ஸ், அப்பவே வந்து 40,000 பவுண்ட்ஸ் அவருக்கு வந்து இதா கொடுக்குறாங்க, பனிஷ்மெண்டா கொடுக்குறாங்க. இம்ப்ரிசன்மெண்ட்டும் சேர்ந்து கிடைக்குது, ஜெயில் தண்டனை, பெர்பச்சுவல் பேனிஷ்மெண்ட் ஃப்ரம் பார்லிமெண்ட் அண்ட் கோர்ட். எப்பவுமே பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் கோர்ட்டுக்குள்ளேயும் நுழையக்கூடாது அப்படிங்கிற தண்டனை எல்லாம் அவருக்கு வந்து விதிக்கப்படுது. This sentence was never carried into effect and ultimately he received a royal pardon. ஆனா அவர் வந்து பெரிய பெரிய பதவிகள்ல இருந்தாரு. ரொம்பவே அவங்களோட அன்பை பெற்றுக்கிறதுனால அவங்களால வந்து அவர் அவ்வளவு தூரம் தண்டிக்க முடியல. அரசனே என்ன பண்றாரு, அவருக்கு வந்து ராயல் பார்டன், அதாவது அரசன் வந்து அவருக்கு மன்னிப்பு கொடுத்துடுறாரு. தென் ஆனாலும் அவரால் கோர்ட்டுக்குள்ள போக முடியல. இருந்த அந்த ஏன்னா ஒரு இடத்துல நம்பிக்கை போயிடுச்சுன்னா திரும்ப வராது இல்லையா. ஸோ அந்த நம்பிக்கை அவர் இழந்துட்டதுனால அவரால் திரும்ப கோர்ட்டுக்குள்ள போக முடியல. ஏன்னா மன்னிப்பு மட்டும் கிடைச்சது. தென் ஹி ஸ்பெண்ட் a few remaining years of his life in scholarly pursuits. அதனால அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட அட்டென்ஷனை எங்க திருப்புறாரு பாருங்க, ஸ்காலர்லி பர்சியூட்ஸ்ல திருப்புறாரு. படிப்பு சம்பந்தமான விஷயத்துல கவனத்தை செலுத்துறாரு. அண்ட் ஹி டைட் இன் 1626 ஃப்ரம் காம்ப்ளிகேஷன்ஸ் அரைசிங் ஃப்ரம் கோல்ட் காட் வைல் ஹி வாஸ் மேக்கிங் அ சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட். நம்மளுக்கு பிரான்சிஸ் பேக்கனை எஸ்ஏஸ், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஏஸா தெரியும். ஆனா அவர் சயின்ஸ்லயும் முத்திரை பதிக்கணும்னு நினைச்சாரு. அவர் வந்து ஏதோ ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றப்பதான் ஒரு காஃப் மாதிரி வந்துருச்சு. அந்த காஃப் வந்து விடாம வந்து அவரோட உயிரே எடுக்கிற அளவுக்கு போயிடுச்சு.
ஆயிடுச்சு. அவர் அந்த புகையோ ஏதோ ஒன்று சேராம அவருக்கு வந்து அது ஃபேட்டெல்லாம் முடிஞ்சது, மரணடியா முடிஞ்சது. His character was compounded of contradictions and inconsistencies. அவரோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய மாறுபட்ட கருத்துக்களை உடையவர். இன்கன்சிஸ்டன்சிஸ் நிறைய உண்டு. ஒரு இடத்துல நிலையா அவர் இதுதான் அப்படின்லாம் அடிச்சு சொல்ல மாட்டார். மாறிக்கிட்டே நிலையற்ற தன்மை அவர்கிட்ட இருந்தது. ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டாரு, ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா பேச மாட்டாரு. He believed himself as being born for the service of mankind. தன்னை பத்தி ரொம்ப உயர்வா நினைச்சாரு. மனிதர்களுக்காக சேவை செய்யவே தான் பிறந்ததாலாம் அவரு கூறிட்டார். தன்னை பத்தி தானே நிறைய புகழ்ந்து பேசிக்குவாரு. But in practice he sacrificed much for the sake of wealth and power and satisfaction of his inordinate ambitions. மக்களுக்காகத்தான் நான் வாழ்றேன்னு வெளியே சொல்லிக்கிட்டாலும் அவர் உண்மையில என்ன பண்ணிக்கிறார்னா தன்னோட ஆடம்பர செலவுகளுக்காகவும் தனக்காகவும் மட்டுமே தான் வாழ்ந்தாரு. He wrote voluminously on many subjects. நிறைய விஷயங்களை பத்தி அவர் அடுத்து வந்து ஒர்க்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ அவரோட லைஃப் இப்படி முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத தெரிஞ்சிட்டோம். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பீக்குக்கு போன ஒரு லைஃப். ஆனா பின்னாடி பனிஷ்மெண்ட் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தனியா அவர் வேலைகளை பண்றாரு. அப்பவும் சும்மா இருக்கல, ஏதோ பண்றேன்னு சொல்லி சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ல அது வந்து ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆகி அவர் இறந்துடுறாரு. ஸோ இதுதான் அவர் லைஃப். இப்போ நம்ம அவரோட ஒர்க்ஸ் பார்க்குறோம். He wrote voluminously on many subjects. நிறைய சப்ஜெக்ட்ஸ் பத்தி நிறைய எழுதியிருக்கிறாரு. அவரோட கிரேட்டஸ்ட் ஒர்க்னா அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அண்ட் நாவம் ஆர்கனம். இது வந்து லிட்ரேச்சருக்கு ரிலேட்டட் ஆனது கிடையாது, வேற ஒர்க்ஸ். அது வந்து சயின்ஸ் ரிலேட்டடான ஒர்க்ஸ். இது இன் திஸ் ஒர்க் ஹி செட்ஸ் ஃபோர்த் அண்ட் இல்லஸ்ட்ரேட்ஸ் பேக்கானியன் மெத்தட் ஆஃப் ஸ்டடிங் நேச்சர். ஸோ இதுல வந்து பேக்கனோட மெத்தட் ஆஃப் லேர்னிங் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அவர் வந்து இந்த புக்ஸ்ல சொல்லியிருக்காரு. இட் பிளேஸ் ஹிம் இன் த ஃப்ரண்ட் ரேங்க் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் எபோக் மேக்கர்ஸ். இந்த புக்ஸ் ரெண்டும் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய இடத்தை வாங்கி கொடுத்துச்சு. இந்த உலகத்தோட மாறுதல்களுக்காக செய்யக்கூடிய நிறைய வேலைகள் செஞ்சவர்ல அவரையும் வந்து தூக்கி நிறுத்துச்சு. பட் திஸ் ஒர்க் பிலாங்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் பிலாசபி, நாட் ஆஃப் லிட்ரேச்சர். ஆனா இந்த ஒர்க்ஸ் வந்து சயின்ஸ், அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங்கிறதும் நோவும் ஆர்கனமும் சயின்ஸ் அண்ட் பிலாசபியை சேர்ந்தது. லிட்ரேச்சருக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா லிட்ரேச்சருக்கு இவரோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஸேஸ் தான். His principal contribution to general literature is little collection of essays or counsels, civil and moral. Okay, collection of essays அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கவுன்சில்ஸ்னா அட்வைஸ் தான். ஓகே, சிவில் அண்ட் மாரல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரெண்டு பேர் ஒன்று. கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா கவுன்சில் சிவில் அண்ட் மாரல் சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் 1597ல பப்ளிஷ் ஆகுது. அப்புறம் என்லார்ஜ் எடிஷன்ஸா 1612லையும் 1620லையும் பப்ளிஷ் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கான புக்ஸ். அவர் நிறைய மற்றதுல எழுதினா கூட இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்குன்னா கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ் தான் அவரோட ஒர்க்ஸா நம்ம பார்க்குறோம். இந்த ரைட்டிங் ஆஃப் தீஸ் எஸ்ஸேஸ் he followed the model of the great French thinker Montaigne, but both the matter and manner of it are entirely Bacon's own. இவர் வந்து யாரை ஃபாலோ பண்ணி எழுதுறாருன்னா பிரெஞ்சு திங்கர் மான்டெய்ன். அது வந்து முக்கியமான ஒன் வேர்ட் கொஸ்டின். பேக்கன் ஃபாலோ பண்ற மாடல் யாருன்னா பிரெஞ்சு ரைட்டர் மான்டெய்ன், இல்லைன்னா பிரெஞ்சு திங்கர் மான்டெய்ன். அவரோட ஸ்டைல் ஃபாலோ பண்ணா கூட மேட்டர் மேனர் எல்லாமே பேக்கனோடது தான். இட் ஷுட் பி நோட்டட் தட் மான்டெய்ன் he used the word assay as trial or attempt. மான்டெய்னோட ஒரு சில விஷயங்களை அவர் ஃபாலோ பண்றாரு. எஸ்ஐயோட ஒரிஜினல் வேர்ட் வந்து அசே. அசேனா ட்ரையல் அல்லது அட்டெம்ப்ட், ஒரு சோதனை, ஒரு முயற்சின்னு அர்த்தம். அதை தான் அவர் ஃபாலோ பண்றாரு. The essays therefore are intended merely as dispersed meditations or informal thoughts on the subjects dealt with and not as exhaustive treatises. அவரே சொல்றது என்னதுன்னா அவரோட எஸ்ஸேஸோட முக்கிய நோக்கம் வந்து டிஸ்பர்ஸ்ட் மெடிடேஷன்ஸ், நிறைய விஷயங்களை பத்தி அவருடைய எண்ணங்கள். ஓகே, இன்ஃபார்மல் தாட்ஸ் ஆன் தி சப்ஜெக்ட்ஸ் டெல்ட் வித் அண்ட் நாட் எக்ஸாஸ்டிவ் ட்ரீட்டிசஸ். பெரிய பெரிய கட்டுரைகள்லாம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்களை பத்தி அவருடைய கருத்துக்களை அப்படியே தெளிச்சு விட்ட மாதிரி தான் இருக்கும். த ஃபீச்சர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராடினரி இன்சைட். அவரோட எஸ்எஸ் பத்தி சொல்லணும்னா ரொம்ப தீர்க்கமான ஒரு பார்வையை பார்க்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ரொம்ப நுணுக்கமா தீர்க்கமா அவரோட எண்ணங்களையும் பார்வைகளையும் பார்க்கலாம். இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் இஸ் இட்ஸ் மார்வலஸ் டர்ஸ்னஸ் அண்ட் எபிகிராமேட்டிக் ஃபோர்ஸ். அதாவது ஒரு சின்ன
4 எழுத்து. இப்போ திருக்குறள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எபிகிராமேட்டிக் தான் இல்லையா? 2 வரியில எத்தனையோ விஷயங்கள் வந்து பொதிஞ்சு கிடக்கிற ஒரு விஷயம் தான் திருக்குறள். 2 அடிகள்ல வந்து வந்திருக்கும். 2 வரிகள்ல வந்திருக்கும். ஸோ அது மாதிரி தான் இது எல்லாமே. இவரோட எஸ்ஸேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன எஸ்ஸேஸ் தான். பட் அதுல வந்து நெறைய ஃபோர்ஸ்ஃபுல்லா நெறைய விஷயங்கள அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஹிஸ் ஸ்டைல் nonetheless is marked by the general ornateness, the fondness for imagery, love of analogy and metaphor. அப்புறம் அவரோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, அதுவும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும். ஜென்ரலான ஒரு அழகு இருக்கும், ஆர்னேட்னஸ் இருக்கும். ரொம்ப ஆர்னமெண்டலா இருக்காரு, ஜென்ரலா இருக்கும். அடுத்து இமேஜரி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நிறைய இடத்துல இமேஜரி யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அனலாகி கொஷின்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. மெட்டஃபோர் சிமிலியோட இன்னொரு டைப் மெட்டஃபோர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து அவரோட ஒர்க்ஸ்ல பார்க்கலாம். இட் இஸ் ஆல்சோ வெரி ஹைலி லாட்டினைஸ்டு. நிறைய லாட்டின், ஏன்னா அவர் நல்லா படிச்சவர். அது நல்லா படிச்சவங்க எல்லாமே முந்தி தனக்கு லாட்டின் தெரியும் அப்படின்றத காமிக்கிறதுல ரொம்ப முனைப்பா இருப்பாங்க. ஸோ அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நிறைய லாட்டினைஸ்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். He had an almost unrivaled power of packing his thoughts into the smallest possible space. அதாவது சின்ன இடத்துல அவர் நிறைய விஷயங்களை சொல்றாரு. அதுதான் நான் திருக்குறளோட அதனால தான் கம்பேர் பண்ணேன். 2 அடியில நம்ம என்ன சொல்றோம், அவர் எத்தனையோ உலகத்தோட பொதுமறைன்னு சொல்லுவாங்க, எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்துட்ட மாதிரி இவரும் வந்து பேக்கன் வந்து சின்ன சின்ன எஸ்ஸேஸ் மூலமா, ஷார்ட் டிஸ்பர்ஸ்ட் மெடிடேஷன்ஸ் மூலமா நிறைய கருத்துக்களை உலகுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஹி ஹாஸ் பவர் பேக்டு தாட்ஸ் தான். எப்படின்னா இன் ஸ்மாலஸ்ட் பாசிபிள் ஸ்பேஸ், சின்ன எஸ்ஸே மூலமா நிறைய சொல்லியிருக்கிறார், விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. சரி, இதுதான் பேக்கனோட எஸ்ஸேஸும் அவரோட ஒர்க்ஸும், அவரோட ஒர்க்ஸோட ஃபீச்சர்ஸும். ஸோ அதர் ஒர்க்ஸ் ஆஃப் த பீரியட் அப்படின்னு சொன்னால் அதர் ப்ரோஸ் ரைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிஸ் எடுத்துக்கலாம். அமங் தம் ஆர் ராலே எழுதின அன்கிரிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒர்க்காக பார்க்குறோம். ஃபாக்ஸஸ் ஆக்ட்ஸ் அண்ட் மான்யூமெண்ட்ஸ் ஆஃப் த புக்ஸ் ஆஃப் மார்டர்ஸ் ஆர் த புக்ஸ் ஆஃப் மார்டர்ஸ், அது ஒரு ஒர்க்கு. அடுத்து ரஃபேல் ஹாலின்ஷிட்ஸ் கிரானிக்கல்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, ஸ்காட்லாண்ட் அண்ட் அயர்லாண்ட், இது ஒரு ஒர்க்கு. ஓகேங்களா? இந்த 3 ஒர்க்ஸும் வந்து ஹிஸ்ட்ரிஸை நம்ம பார்க்குறோம். அடுத்தது சம் ட்ரீட்டிஸ், கட்டுரை மாதிரி சிலது வந்தது. ஆன் லிட்ரேச்சர் அஸ் அன் ஆர்ட், இலக்கியத்தை பற்றி சில கட்டுரைகள் வந்தது. அது யாரெல்லாம் எழுதியிருக்காங்கன்னா, சிட்னிஸ் அப்பாலஜி ஃபார் போய்ட்ரி இஸ் ஒன் சச் ட்ரீட்டிஸ். சிட்னி எழுதின அப்பாலஜி ஃபார் போய்ட்ரி இது மாதிரி ஒரு கட்டுரை தான். அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணி வில்லியம் வெப் எழுதுறாரு, டிஸ்கோர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ரின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஜார்ஜ் புட்டன்ஹாம் வந்து ஆர்ட் ஆஃப் இங்கிலீஷ் போயசி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. இதெல்லாம் இந்த ட்ரீட்டிஸ் வகையை சார்ந்தது, கட்டுரை மாதிரி எழுதியிருக்கிற வகையை சார்ந்தது. ஸோ இதுதான் மற்ற ஒர்க்ஸ். இந்த பீரியட்ல ஹிஸ்ட்ரிஸும் கொஞ்சம் வந்திருக்கு, அப்புறம் இலக்கியத்தை பற்றிய கட்டுரைகளும் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த ப்ரோஸ் ஆஃப் த time of the age of Shakespeare. So we have come to the end of the age of Shakespeare with prose. ப்ரோஸோட நம்ம ஃபுல் ஜானர்ஸ் எல்லா ஏரியாவும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரை we have concluded ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் with ப்ரோஸ். ப்ரோஸோட நம்ம ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரை முடிச்சுட்டு அடுத்த ஏஜ்க்கு நம்ம போக போகிறோம். ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன்ஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் for more such videos. Share my channel too. Press the bell icon for notifications. Thank you for watching.